பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிரே டிவினர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பிரே டிவி பல வருட காலங்களாக நேர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களுடைய ஹுத்பாக்களை மொழிபெயர்க்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஃபைசல் பின் ஜமீல் கஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டிய உலகத்தில் அடிமை என்று வாழ்வது, அதனுடைய கண்ணியம். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையான அன்பு என்பது அது அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிவதில் தான் இருக்கிறது. ஒரு அடியான் எப்போது அல்லாஹ்வை நேசிப்பானோ அப்போது அல்லாஹ்வை நேசிக்கிறார், ஆனால் அல்லாஹ்வுக்கு அடிபணியவில்லை என்றால் அவர் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியாராக கருதப்பட மாட்டார். இன்னொரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறார், ஆனால் அல்லாஹ் மீது அன்பு கொள்ளவில்லை என்றால் அவர் உண்மையான அல்லாஹ்வுடைய அடிமையாக ஆபிதாக கருதப்பட மாட்டார். எனவே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர், அல்லாஹ்வை அன்பு வைக்கக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர் அல்லாஹ் மீது அன்பு வைக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். ஒரு முஃமின் எப்போதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முதன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரா அல் அஹ்ஸாப் 36ஆம் வசனத்திலே சொல்கிறான், ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அவர்களுக்கு அங்கு இஷ்டம் கிடையாது. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்வார்கள் அவர்கள் தெளிவான முறையிலே வழிகட்டு விட்டார்கள். ஸெய்த் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொல்வார்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதாக, ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கரண்டை காலுக்கு கீழால் சாரம் அணிந்திருந்தார்கள், வேஷ்டி கட்டியிருந்தார்கள். அப்போ நபி அவர்கள் கேட்டார்கள், யார் இவர் என்று. அப்போது நான் சொன்னேன், நான் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய அடியார். அப்துல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய அடியார். அல்லாஹ்வுடைய அடியாராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய சாரத்தை நீங்கள் கரண்டை காலை விட்டு உயர்த்த வேண்டும். நான் உயர்த்தினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேர் அப்துல்லா, அந்த அவர் பேருக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடிமை என்றதை வெளிப்படுத்த வேண்டும், செயல்ரூபமாக காட்ட வேண்டும் என்பதை அங்கு வலியுறுத்தினார்கள். அதே போன்று ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அனைத்தும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் உலகத்தை படித்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரியதாகும். சூரா அன்ஆம் 162. இபாதத் என்பது ஒரு மனிதனுடைய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கக்கூடியதாக இபாதத். எனவே இபாதத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு, அல்லாஹ்வுடைய விலக்கல்களுக்கு கட்டுப்பட வேண்டும். ஹலால் ஹராத்தை பேண வேண்டும். அல்லாஹ் விரும்புவதை யார் விரும்புகிறார் அவர்தான் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார். அல்லாஹ் வெறுப்பதை யார் வெறுக்கிறார் அவர்தான் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார். அல்லாஹ்வும் ரசூல் எதை விரும்புகிறார் அதை தான் உண்மையான அடியார் விரும்ப வேண்டும். அல்லாஹ் ரசூல் எதை வெறுக்கின்றார்கள் அதை உண்மையான அடியான் வெறுக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் யாரை நேசிக்கிறார்கள் அவர்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூல் யாரை வெறுக்கிறார்கள் அவர்களை உண்மையான அடியான் வெறுக்க வேண்டும். எனவே இபாதத் என்ற வார்த்தையிலிருந்து தான் அபீத் என்ற அடிமை என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் உலகத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய அடிமை என்று உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறார், இபாதத் என்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் தன்னை அடிமையாக உலகத்திலே அடையாளப்படுத்தி வாழ வேண்டும். சூரா அல் ஹஜ்ர் 99ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நபியே, மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு அடிமையாக இருந்து இபாதத்தை செய்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, ஹத்தா அத்தான் அல் யகீன், சூரா முத்தஸ்ஸிர் 47ஆம் வசனத்தில் எங்களுக்கு யகீன் வரும் வரைக்கும், யகீன் என்றால் மரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே மிக கண்ணியமானவராக இருந்தும் கூட அடிமை என்று வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடிமை என்று மரணம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வாறே சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய நேரத்தில் சஹாபாக்கள் தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். மரண தருவாயில் கூட தொழுகை விடவில்லை, இமாமாக நின்று தொழுவித்தார்கள். அடிமை என்று வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. அல்லாஹ்வுக்காக அடிமை என்று உலகத்தில் வாழ்வதற்கு அதில் கண்ணியம் இருக்கிறது, அதில் பரிபூர்ணம் இருக்கிறது. ஒரு முஃமின் அடிமை என்று வர்ணிக்கப்படுவதை விட சிறப்பு உலகத்தில் எந்த ஒன்றுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்களை அல்லாஹ் அடிமை என்று வர்ணித்திருக்கிறான். நபிமார்களை அல்லாஹ் அடிமை என்று வர்ணித்திருக்கிறார். இஸ்ராவுடைய பயணத்தின் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிமையை இஸ்ராவுடைய பயணத்தின் பால் இட்டுச் சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டான். அங்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிமை என்று வர்ணிக்கிறான். அதே போன்று ஏனைய நபிமார்கள் அவர்களையும் அல்லாஹ் அடிமை என்று வர்ணிக்கின்றான். அது அந்தஸ்துக்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தாகும். ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று அவர்கள் அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் பின்வாங்கவில்லை, அடிமை என்று அடையாளப்படுத்தினார்கள்.
மலக்குமார்களும் தன்னை அடிமை என்று சொல்கிறார்கள். யார் அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டும் தூரமாகி பெருமைப்படுத்தி வாழ்வார்களோ அல்லாஹ் அவர்களை நரகத்திலே அல்லாஹ் எழுப்புவான். சூரா நிசா 172வது வசனம். அல்லாஹு தஆலா பெருமை அடிக்கக்கூடியவர்களை இபாதத் அடிமைத்தனத்தை விட்டும் நாங்கள் அடிமை இல்லை, நாங்கள் தான் உயர்ந்தவங்க என்று பெருமையோடு வாழக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? சூரா காஃபிர் 60வது வசனம். யார் என்னுடைய இபாதத்தை விட்டும் பெருமை அடித்துக் கொள்வார்களோ அவர்கள் நரகத்துக்கு நுழைவார்கள், இழிவானவர்கள் நரகத்துக்கு நுழைவார்கள். எனவே இபாதத்தை விட்டு யார் பெருமை அடிப்பாங்களோ அவங்க இழிவாக்கப்படுவார்கள். நாங்கள் இதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடிமைகளாக அவர்கள் ஆகுவார்கள். இபாதத்தை விட்டு பெருமை அடிக்கக்கூடியவர்கள் உலகத்திலே அடிமைகளாகத்தான் அவர்கள் வாழ்வார்கள், அடியார்களுக்கு அடிமையாக வாழ்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், சூரா அல்-முல்க் 22வது வசனம். இந்த பூமியில் அதாவது நேராக நடப்பவர் சிறந்தவரா, நேர் வழியில் இருக்கிறாரா, அல்லது வளைந்து வளைந்து நடக்கக்கூடியவர், தலைகீழாக நடக்கக்கூடியவர் நேரான பாதையில் இருக்கிறாரா? மனிதர்களை சில பேர்கள் தனது மனோ இச்சையை வணங்கி கொண்டு மனோ இச்சைக்கு அடிமையாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறானே, நபி நீங்கள் காணவில்லையா? தனது மனோ இச்சை அடிமையாக, தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவர்களை நீங்கள் காணவில்லையா? அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை கொடுத்து அவர்களை வழிகெடுத்து விட்டான். அவருடைய செவிப்புலனிலும் உள்ளத்திலும் அல்லாஹ் முற்றுகை அடித்து விட்டான். பார்வையில் அல்லாஹ் திரையை போட்டு விட்டான். அல்லாஹ்வுக்கு பின்னால் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள்? எனவே நீங்கள் சிந்திக்க கூடாதா? சூரா ஜாசியாத் 23வது வசனம். எனவே அடிமை என்பவர் அவர் இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய அடிமை என்பவர் மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவர் ஆவார். மனோ இச்சை எதை நலவு என்று சொல்கிறதோ அதை செய்வார், மனோ இச்சை எதை கெடுதி என்று சொல்கிறதோ அதை செய்வார். தனது நஃப்ஸுக்கு கட்டுப்படக்கூடியவர், அவர் தனது நஃப்ஸுக்கு அடிமையாக இருக்கிறார். இன்னும் சில பேர் உலகத்திலே அவருடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்புபட வேண்டியவர்கள் துனியாவோடு தொடர்புபடுகிறது. உலகத்தை அளவு கடந்து நேசித்து உலகத்தோடு தொடர்புபட்டு வாழ்கிறார்கள். உலகம்தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற சிந்தனை, உலகம் அவருடைய கவலையாக இருக்கும், அவருடைய இலக்காக இருக்கும், நோக்கமாக இருக்கும். உலகம் கிடைத்தால் புரிந்து கொள்வார், கிடைக்கவில்லை என்றால் அவர் அதாவது கோபம் கொள்வார். உலகத்துக்காக யாரையும் நேசிப்பார், உலகத்துக்காக யார் மீது விரோதம் கொள்வார். அப்படி அவங்க சொன்னாங்களே, தீனாருக்கும் திர்கத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள், அடிமையாக வாழக்கூடியவர்கள் அழிந்து போகட்டும் என்று சொன்னார்கள். உலகத்துடைய ஆடைகளுக்கும் உடுப்புகளுக்கும் அடிமையாகக்கூடியவர்கள் அழிந்து போகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்று சில பேர்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டியவர்கள் உலகத்துக்கு அடிமையாக மாறிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் மூலமாக உலகத்துக்கு அடிமையாக வாழ்ந்தவர்களை அழகாக தெளிவுபடுத்தி, யாருடைய உள்ளம் உலகத்தோடு அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள் மீது தொடர்படுமோ அவர்கள் அந்த வஸ்துக்களுக்கு அடிமையாக மாறிவிடுவார்கள். உபூதியத் என்ற அந்த அடிமைத்துவம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை அடியான் என்று, ஒரு அல்லாஹ்வுடைய அடியார் என்று உணர்ந்து செயல்படுவதாகும். மஹ்லூகாத்துகளை படைப்பினங்களை வணங்குவதை விட்டும் தூரமாகுவதாகும். ரபிஈ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருஸ்தும் என்று சொல்லக்கூடிய மன்னனை சந்தித்த போது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ் எங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அடியார்களை வணங்குவதை விட்டும் படைப்பினங்களை வணங்குவதை விட்டும் மக்களை நாங்கள் வெளியாக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹை வணங்குவதையும் பக்கம் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக. எனவே உண்மையிலே உலகத்திலே பொதுவான சுதந்திரம் என்பது கிடையாது. ஒரு மனிதன் அடியார்களும் உலகத்திலே ஏதோ ஒரு அடிப்படையில் அடிமைகளாக வாழ்கிறார்கள். சில பேர்கள் அல்லாஹுக்கு அடிமையாக, சில பேர்கள் மனோ இச்சைக்கு அடிமையாக, சில பேர்கள் துனியாவுக்கு அடிமையாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு, உண்மையான அடியான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எச்சரிக்கின்றான், உங்களுக்கு நாங்கள் சொல்லவில்லையா ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்க வேண்டாம், அவன் உங்களுடைய விரோதியாக இருக்கிறான், என்னை வணங்குங்கள், அதுதான் நேரான பாதை. சூரா யாசீன் 60-61 வசனம். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், எந்த அடியான் அல்லாஹ் அல்லாதவர்களை உலகத்திலே வணங்குவானோ அவன் யாராக இருந்தாலும் அவனுடைய வணக்கம் ஷைத்தானுக்குரிய வணக்கமாக மாறிவிடும், அவன் ஷைத்தானை வணங்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையான அடிமைத்துவம் என்பது அதுதான் உண்மையான சுதந்திரம், அதுதான் உண்மையான கண்ணியம், அதுதான் உள்ளத்தை மஹ்லூக்களுடைய அடிமைத்துவத்தை விட்டும் அது சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கட்டுப்படுவதை விட்டும் அது உங்களை தூரமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்பும். யார் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உலகத்தில் அடிமையாக இருப்பார். கண்ணியம், சிறப்பு அனைத்தும் அல்லாஹ்வை வணங்குவதிலே இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே இருக்கிறது. மிக முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக உலகத்திலே வாழ வேண்டும். இழிவு, பணிவு, தலை குனிவது எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் தடுத்ததை விட வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் தேவையை நாங்கள் எப்போது வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தை உதவி பெற வேண்டும். அல்லாஹ் மீது தவக்குள் போட வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேட வேண்டும். உள்ளம் அல்லாஹ் அல்லாதவர்களின் பக்கம் சம்பந்தப்படக்கூடாது. மேலே சொல்லப்பட்ட விடயங்களை விட்டு யாரு தூரமாக பராமுகமாக இருப்பார்களோ
அவர் எல்லா விடயங்களை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். மனிதர்களை மிகவும் வழிகட்டவர்கள் யாரென்றால் யாருடைய உள்ளம் அல்லாததின் பக்கம் சம்பந்தப்பட்டிருக்கிறது அவர்கள் தான். உண்மையிலே அந்த அந்த அடிமைத்துவம் என்பது உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு அடியானுடைய உள்ளம் எப்போது அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கும் அப்போது அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக உலகத்திலே வாழ்வார். எப்போது ஒரு அடியானுடைய அடிமைத்துவம் அதிகமாகும் அப்போது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக மாறுவார். அல்லாஹ்வை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருப்பார். உள்ளம் சீராக மாட்டாது, உள்ளம் வெற்றி அடைய மாட்டாது, உள்ளம் இன்பம் பெற மாட்டாது, உள்ளம் மனமாக மாற மாட்டாது, உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்காது அல்லாஹ்வை வணங்காத வரைக்கும். அவருக்கு உலகமே கிடைத்தாலும் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்படவில்லை என்றால் அவருக்கு நிம்மதி, சந்தோஷம், ராகத் ஒன்றுமே கிடைக்காது. ஏன் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக ஒரு அடியார்களும் இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் வணங்கப்படக்கூடியவன், நேசிக்கப்படக்கூடியவன், தேடப்படக்கூடியவன். எனவே அல்லாஹ்வை தேடுவதில் தான் இன்பம் இருக்கிறது. அல்லாஹ்வோடு உள்ளம் இணைவதில் தான் சந்தோஷம் இருக்கிறது. நிம்மதி, சந்தோஷம் அனைத்து மனிதனாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய அந்த நிம்மதி, சந்தோஷம் கிடைக்குமா வேண்டுமாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் இல்லாமல் நிம்மதியை, சந்தோஷத்தை தர முடியாது. அதனால் தான் குர்ஆனில் சொல்கிறோம், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். சூரா அல்-ஃபாத்திஹா 5வது வசனம் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஷேக் ஃபைசல் அவர்கள் 2வது ஹுத்பாவில் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விரும்பக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஊதியத் என்ற அடிமைத்துவம் அதனுடைய அந்தரங்கம், அது உண்மை என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? உண்மையான அடியார், நான் உண்மையில் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சோதனைகள் ஏற்படுகின்ற போது ஒரு மனிதனுடைய ஈமானுடைய நிலையை வைத்து அவர் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாரா இல்லையா என்று புரிந்து கொள்ளலாம். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை அழிப்பதற்காக, அவனை நாசமாக்குவதற்காக சோதிப்பது கிடையாது. அல்லாஹ் அவனை சோதிப்பது அவனுடைய பொறுமையும் அவனுடைய உபூதியத்தையும், அவன் உண்மையான அடியாராக இருக்கிறார் என்பதை பரிசோதிப்பதற்காக. எனவே அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலாவுடைய அடியார்கள் எப்போதும் சந்தோஷத்திலும், நிம்மதியிலும், சோதனையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் அடிமை என்ற உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். தனக்கு விருப்பமில்லாத விடயத்தில் கூட அல்லாஹ்வுடைய அடிமை என்று நான் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். எனவே படைப்பினங்களில் அதிகமானவர்கள் தாம் விரும்பக்கூடிய விடயத்தில் தான் உபூதியத் என்ற அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் உண்மையான அடிமைத்துவம் என்பது சோதனைகள் ஏற்படுகின்ற போது வெளிப்படக்கூடிய ஒன்றாகும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். சோதனைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய முடிவை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் பதறக்கூடாது, அல்லாஹ்வுடைய முடிவுகளை நாங்கள் விமர்சிக்கக்கூடாது. சோதனைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகக்கூடியவர்களாக நாங்கள் மாறக்கூடாது, நிராசையாகக்கூடியவர்களாக நாங்கள் மாறக்கூடாது, தொழிலை விட்டும் தூரமாகக்கூடிய, அமல்களை விட்டு தூரமாகக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. உலகத்தை படிப்பினை என்ற கண்ணோடு நாங்கள் பார்க்க வேண்டும். அது அழிந்துவிடக்கூடியது, நீங்கிவிடக்கூடியது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். உலகத்தில் இழந்த ஒன்றுக்காக உண்மையான மூமின் கவலைப்பட மாட்டான். கிடைத்ததை கொண்டு சந்தோஷம் அடையவும் மாட்டான். உண்மையிலே அகப்பார்வை உள்ளவர்கள், அவர்களை பார்த்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அவர் உலகத்தில் உண்மையில் அல்லாஹ்வுக்கான உண்மையான அடிமையாகளாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை அமல்களிலே செலவழித்திருக்கிறார்கள். உலகத்தை கொடுத்து மறுமையை வாங்கியிருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நான் ஒரு கூட்டத்தை, சில பேர்களை நான் அடைந்து கொண்டேன். அவர்கள் உலகத்தில் கிடைத்ததை கொண்டு சந்தோஷம் அடைய மாட்டார்கள், கிடைக்காததை நினைத்து கவலைப்படவும் மாட்டார்கள். இவர்கள் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களை, உண்மையான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அடிமை யார் என்றால் அவர் கண்ணியத்திலே இருக்கிறார், அவருடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்காக அவர் வாழ்கிறார். உலகம் கிடைக்கவில்லை என்றால் அவர் உலகத்தை அனுபவிக்காவிட்டாலும் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்புபட்டிருப்பதால் நிம்மதியாக வாழ்வார். ஒரு மனிதனுக்கு உலகம் அவனுடைய மார்க்கத்தை தொடர்ச்சியாக நிரந்தரமாக ஆக்கிவிட்டால், அவனுக்கு உலகத்தில் என்ன இல்லாமல் போய்விட்டாலும், தீன் இருக்குமாக இருந்தால், மார்க்கமாக இருந்தால், எதை இழந்தாலும் அது அவருக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்க மாட்டாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி ஸலவாத்தை தூண்டி நீண்டதொரு துஆவை செய்து அழகான அல்லாஹ்வுக்காக அடிமையாக வாழ்வோம் என்ற தலைப்பிலே அந்த ஹுத்பாவை நிகழ்த்தி ஷேக் ஹதீப் ஃபைசல் கஸாவி ஹஃபிதஹுல்லாஹ் விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நாங்கள் புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவினர்களுக்கு மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.